ஹாய்ங்க. நைட்டு பரோட்டா வாங்கியிருந்தோம். சரி கொத்து பரோட்டா சாப்பிட்லான்னு திடீர்னு தோணுச்சு. சரி கொத்து பரோட்டாவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக 4 பரோட்டா எடுத்தேன். 4 பரோட்டா எடுத்து நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு ஆனியன், ஒரு பெரிய ஆனியன் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி, கருவேப்பிலை. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 3யும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டை 4 பரோட்டாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம முட்டை பொரியல் செய்கிற மாதிரி தான் நல்லா உடைச்சி ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசம் போன அப்புறம்தான் நம்ம அந்த பரோட்டாவை நம்ம ஆட் பண்ணணும். இதில் இல்லைன்னா உங்களுக்கு அந்த முட்டையோட ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இப்போ பரோட்டா ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதியாக பரோட்டா சேர்த்துருக்கேன். இப்போ பாதி பரோட்டா சேர்த்துட்டேன். இப்போ நம்ம தோசை கரண்டியில் இது கிளறி விட்டுக்கலாம். தோசை கரண்டி வச்சுன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, அந்த பரோட்டாவை கொத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 கரண்டி தேவையில்லை, நீங்கள் ஒரே கரண்டியில் செஞ்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கிறது இது மாதிரியெல்லாம் ஆகாது. இப்போ நம்ம அந்த தோசை கரண்டி வச்சு நல்லா கொத்தி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பேட்ச் பரோட்டாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதே மாதிரி தான், இதுக்கு முன்னாடி மாதிரி பண்ண மாதிரியே நல்லா கலரி விட்டு நல்லா கொத்தி விட்டுருங்க. இப்போ பரோட்டாக்கான குழம்பு இருக்கும்ல, அதை ஆட் பண்ணி நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. அப்போ கொத்துறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ட்ரையாக சாப்பிட பிடிக்குன்னா கொஞ்சம் குழம்பு மட்டும் ஊற்றி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு நல்லா ஒரு மாதிரி சாப்பிட பிடிக்கும் குழம்போட அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் குழம்பையுமே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல் குழம்பையுமே ஊற்றி பண்ணிக்கோங்க. இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சுருந்தேன் மதியம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 பீஸ் எடுத்திருக்கேன். இதில் ஆட் பண்ணி அதே மாதிரி நல்லா கலரி விட்டு கொத்தி விட்டுருங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குகிற மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ஈஸி தான். 4 பரோட்டா வாங்கினீங்கன்னா 2-3 பேர் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.